ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இந்நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் உங்கள் சஹி ரேவதி. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில புகைப்பழக்கத்தால் ஏற்படும் பின் விளைவுகள் பற்றி விளக்கமளிக்க நமது நிலையத்திற்கு வருகை தந்திருக்காரு புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். டாக்டர், புகையிலையில் இருக்க எந்த ஒரு விஷயம் நம்மளை அதுக்கு அடிமையாக்குது? ஸோ புகையிலை என்பது முதல்ல ஒரு தாவர வகையை சார்ந்தது. ஸோ அந்த தாவரத்திலிருந்து எடுக்கக்கூடிய இலையில் இருக்கக்கூடிய நிக்கோட்டின்றது தான் வந்து நம்மளை திரும்ப திரும்ப புகைப்பழக்கத்தை பண்ணணும், இல்லை புகையிலையை உட்கொள்ளணும் அப்படின்ற ஒரு அடிமைத்தனத்தை உண்டாக்குறது அந்த நிக்கோட்டின்னு சொல்லக்கூடிய புகையில இருக்கக்கூடிய ஒரு ஆல்கலாய்டு தான். ஓகே சார். இப்போ புகைப்பிடிக்கிறப்போ நுரையீரலில் வந்து தங்குற அந்த கருப்பு கலர் திரவம் லிக்விட் அது என்னது, அதனால என்ன மாதிரியான ஆபத்துக்கள்லாம் நமக்கு ஏற்படும்? ஸோ நம்ம ரோடு போடுறப்ப நிறைய இடங்களில் வந்து பார்த்துருப்போம், ஒரு கருப்பு கலர் திரவம் வந்து ரோடு போடுறப்போ அது மேலே வந்து ஊற்றிட்டு அது மேலே வந்து நம்ம ரோடு வந்து லே பண்ணுறோம். அது வந்து தாருன்னு சொல்லுவோம். அந்த தாறு தான் நம்ம புகைப்பிடிக்கிறப்போ நம்ம நுரையீரல்களில் தங்கக்கூடிய அந்த கருப்பு கலர் திரவமாக நம்ம மூச்சுக்குழாய், நுரையீரல் இருக்கக்கூடிய காற்று பைகள், இதில் எல்லாத்துலேயுமே அந்த தார் வந்து படிய ஆரம்பிக்கும். இது எப்படி படியறதுன்னா, நம்ம ஒவ்வொரு முறையும் புகையிலையை புகைக்கும் பொழுது அந்த புகையில் இருக்கக்கூடிய அந்த தார் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிமமாக ஆரம்பித்து நுரையீரலில் ஏற்படக்கூடிய அந்த காற்று உட்கொள்ளக்கூடிய அந்த நுரையில் இருக்கக்கூடிய அந்த காற்று பைகளை வந்து முதல்ல சேதப்படுத்தும். ரெண்டாவது நம்மளுடைய மூச்சுக்குழாயில் அந்த தார் படிமம் அதிகமாக இருக்கிறதுனால மூச்சுக்குழாய் சுருங்கி விழியக்கூடிய தன்மையை வந்து முற்றிலுமாக இழந்து போயிடும். இதனால் பாதிப்புகள்னு கேட்குறப்போ ஆரம்ப கட்டத்தில் வந்து மூச்சு திணறல், ஆஸ்துமா, வீசிங் போன்ற நோய்கள், அடிக்கடி சளி, இருமல், தும்மல், ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நம்மளுக்கு அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ், இது எல்லாத்தையும் தாண்டி புற்றுநோய் வரைக்கும் கூட பாதிப்புகள் உண்டு. சிஓபிடின்னு சொல்லக்கூடிய க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ், இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் அது ரொம்ப முக்கியமாக நாங்கள் கருதுகிறோம். ஸோ ஒரு சாதாரண வீசிங் ஆஸ்மாவிலிருந்து புற்றுநோய் வரைக்கும் பாதிப்புகளை ஏற்படுத்துறது இந்த தாரில் இருக்கக்கூடிய திரவம் தான். ஓகே டாக்டர், இப்போ சிகரெட் புகையில் இருக்க எந்த வாயு நம்ம ரத்தத்தில் இருக்க அந்த ஆக்சிஜனை வந்து குறைக்குது? நம்ம எல்லாருக்குமே வந்து தேவை வந்து ஆக்சிஜன் சொல்லக்கூடிய நம்ம பிராணவாயுன்னு சொல்லக்கூடியது தான். ஆனால் வந்து நம்ம புகையிலையை பயன்படுத்துகிறப்போ வந்து இந்த கரியமில வாயுன்னு சொல்லக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு ரெண்டுமே வந்து நம்ம இன்ஹேல் பண்ணுறோம். இந்த ரெண்டு வாயுக்களும் உடலுக்கு வந்து தேவையில்லாத வாயுக்கள். இதை நம்ம புகைக்கும் போது அதிகமாக வந்து உட்கொள்கிறதுனால மேற்கொண்டு நம்ம உடலில் வந்து பிராணவாயு குறைஞ்சு அதனால் ஏற்படக்கூடிய பல்வேறு நோய்களுக்கு வந்து இது வழிவகுக்குது. ஓகே டாக்டர், இப்போ புகைப்பிடிக்கிறவங்களுக்கு ஏற்படும் நாள்பட்ட இருமலால் ஏற்படும் பிரச்சனைகள்னால் என்னென்னு? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த தார் வந்து இருக்கிறதுனால நமக்கு வந்து நிறைய வந்து சளி, இருமல், தும்மல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்றது. ஸோ இதே வந்து நம்ம நிறுத்தாமல் இந்த பழக்கத்தை வந்து ரொம்ப நாள் வந்து பண்ணிகிட்டே இருக்கோம். புகையிலையை வந்து பல்வேறு விதமாக நம்ம வந்து புகைக்கிறோமோ இல்லை மெல்றோமோ எப்படி வந்து எடுத்துக்கொண்டுட்டே இருக்கிறோமோ அப்போ வந்து நமக்கு இந்த சளி, இருமல், தும்மல் வந்து அதிகமாக வந்து நம்மளுடைய அன்றாட ஒரு வாழ்க்கையோட ஒரு பகுதியாகவே அது மாறிடும். இப்போ இந்த அடிக்கடி சளி, இருமல், தும்மல் வர்றதுனால நம்ம உடலில் வந்து எதிர்ப்பு சக்தி வந்து குறைய ஆரம்பிக்கும். அதனால் வந்து நமக்கு மற்றைய நோய்கள், அதாவது காச நோயாக கூட இருக்கலாம் அது. ஸோ டிபி இன்ஃபெக்ஷன்ஸ் கூட இதில் வந்து ரொம்ப ஒரு பிரதானமான ஒரு பகுதியாக இந்த சளி, இருமல், தும்மல் வந்து கொண்டு போய் நிறுத்திடும். இதனால் மற்ற இன்ஃபெக்ஷஸ், அதாவது நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய அந்த இம்யூனிட்டி குறைபாடுனால வரக்கூடிய மற்றைய நோய்களும் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். ரொம்ப அதிகமான சளி, இருமல், தும்மல் நீடிச்சிட்டே போகுது அப்படின்றது வந்து அது வீசிங் ஆஸ்மாவாக மாறிடும். கடைசியில் வந்து நுரையீரலுடைய செயல்பாடு குறைவதனால உடலுக்கு தேவையான பிராணசக்தி நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் வந்து கொஞ்ச தூரம் நடந்தாலே அவங்களுக்கு வந்து மூச்சு வாங்குறது, மூச்சு திணறல் ஏற்படுறது, படி ஏற முடியாமல் போகிறது, ஒரு பாரம் சுமக்க முடியாமல் போகிறது, அவங்களுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் வேலைக்கு போக முடியாமல் போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து கொண்டு போய் நிறுத்திடும். டாக்டர், இப்போ நுரையீரல் கேன்சர் வர்றதுக்கு சிகரெட்டில் இருக்கிற எந்த நச்சு பொருட்கள் வந்து காரணமாக இருக்குது? சிகரெட்டில் வந்து மொத்தம் ஒரு 70 விதமான கார்சினோஜன்ஸ் வந்து இருக்குதுன்னு நாங்கள் வந்து வகைப்படுத்தி வச்சுருக்கோம். அதில் வந்து நம்ம முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா ப்ராட் ஸ்பெக்ட்ரமில் சொல்கிறப்போ பாலிசைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த பென்சோபைரின் இந்த மாதிரி உள்ள ஒரு கார்சினோஜன் வந்து புகையிலையில் இருக்குது. அதை நம்ம புகைக்கிறப்ப என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பென்சோபைரின்லாம் வந்து நம்ம உடலில் போய் சேர்ந்து
நம்மளுடைய நுரையீரலில் புற்றுநோயை உண்டாக்க ஆரம்பிக்கும். இல்லைன்னா வந்து நம்ம நைட்ரோசமைன்ஸ்னு சொல்லக்கூடிய டொபாக்கோ ஸ்பெசிஃபிக் நைட்ரோசமைன்ஸ், அதாவது மற்ற எதுலேயுமே இல்லாமல் புகையிலையில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு நைட்ரோசமைன்ஸ்லாம் இருக்குது. இந்த நைட்ரோசமைன்ஸும் என்ன பண்ணும், நம்ம உடலில் வந்து நுரையீரல் புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய காரணியாக வந்து இருக்குன்னு ஆராய்ச்சிகளில் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் கேட்மியம், பொலோனியம் 125 இந்த மாதிரி உள்ள ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸுமே வந்து புகையில் இருக்கிறதுனால நுரையீரல் புற்றுநோய் வர்றது ரொம்ப அதிக அளவில் இருக்குது. அதை தாண்டி நார்மலாக இருக்கக்கூடிய பென்சின், லெட்டு இந்த மாதிரி வந்து ஹெவி மெட்டல்ஸ்லாம் இருக்கிறப்போ அது வந்து புகையிலையில் நம்ம அதை சுவாசிக்கிறப்போ, அதை உட்கொள்ளுறப்போ, அது நம்ம உடலில் போய் கலக்கும் போது முதல்ல பாதிக்கக்கூடிய உறுப்பு வந்து நம்மளுடைய தொண்டை, வாய் இல்லைன்னா நுரையீரல் புற்றுநோய் தான். ஓகே டாக்டர். இப்போ இந்த புகை பிடிக்கிறதுனால ரத்த அழுத்தத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் உண்டாகுது டாக்டர்? எல்லாருமே வந்து புகை பிடிச்சா நான் ரிலாக்ஸ் ஆயிடுறேன், நான் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கேன், என் பிபி வந்து கண்ட்ரோல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் அது நடக்கிறது இல்லை. எப்போ நம்ம புகையிலையே உள்ளே எடுத்தாலுமே நம்மளுடைய ரத்த நாளங்கள் சுருங்கிடும், வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆகுதுன்னு சொல்லுவோம். அந்த ரத்த நாளங்கள் சுருங்கிறதுனால பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாக தான் செய்யும். இந்த பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறதுனால மூளைக்கு போகக்கூடிய ரத்தம், மற்ற உறுப்புகளுக்கு போகக்கூடிய ரத்தத்தில் வந்து அழுத்தம் அதிகமாகிறதுனால அந்த உறுப்புகள் வந்து சேதாரம் அடைஞ்சு செயலிழந்து போகிறது. இதனால் வந்து உடலில் வந்து பக்கவாத நோய் இல்லைனா கிட்னி ஃபெயிலியர் இந்த மாதிரி வந்து அதாவது உறுப்பு செயலிழப்புகள் வந்து அதிகமாக நடக்குது. ஸோ அதனால் இந்த ரத்த அழுத்தம்ன்றது வந்து ஒரு பகுதியாக நம்ம புகையிலை பயன்படுத்துறதுனால இருந்தாலும் இதில் இன்னொரு முக்கியமான எல்லாருமே மறக்கக்கூடிய விஷயம் வந்து நான் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்கிறாங்களே, ஆனால் அது உண்மையிலே நம்ம இதயத்தை வந்து அவ்வளோ தூரம் பாதிக்குது. அந்த பாதிப்புகள்னால சின்ன வயசில் ஹார்ட் அட்டாக்ஸில் நிறைய பேர் வந்து இறந்து போகிறாங்க. ஸோ அவங்களாம் நினச்சிக்கிறதா டாக்டர்? கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீன்றது வந்து எப்படி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அதையுமே நான் சொல்லிடுறேன். அது ஏன் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம உடம்புல புகையிலை எடுத்த உடனே உள்ளே வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த நிக்கோட்டின் வந்து போயிடும். இந்த நிக்கோட்டின் நம்ம மூளையில் இருக்கக்கூடிய நிக்கோட்டின் அசிட்டல்னிக் கோலினிக் ரிசப்டார்ஸ், அதாவது இந்த நிக்கோட்டினை வந்து உள்வாங்கக்கூடிய ஒரு ரிசப்டார் வந்து நம்ம மூளையில் இருக்குது. அதில் போய் இது வந்து உட்கார்ந்த உடனே நமக்கு வந்து ஒரு மன அழுத்தமும் டிப்ரெஷனும் வந்து குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் இது நேச்சுரலாக நடக்கிறது இல்லை, செயற்கையாக நம்ம உருவாக்குறது. இதை இயற்கையாக நடத்துறது வந்து டோபமைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் தான். அந்த ஹார்மோனை இது மிமிக் பண்ணுறதுனால எவ்ரி டைம் இதை எடுக்கிறப்ப நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு மாய பிம்பத்தை நம்ம உருவாக்குது உடம்பு. அதனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், புகைப்பிடிச்சா ஸ்ட்ரெஸ் குறையிறது, டிப்ரெஷன் குறையுது, பிபி குறையுது, நம்மளுக்கு வந்து சந்தோஷம் ஆகிடுறோம், கஷ்டத்துலேருந்து வெளியில் வந்துடும்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு நாளைக்கு ஆரம்ப கட்டத்தில் இந்த நிக்கோட்டினோட அளவு வந்து ஒரு 2 சிகரெட் 3 சிகரெட் இருந்துச்சு அப்படின்னா நாட்பட இது 10 சிகரெட் 50 சிகரெட் 100 சிகரெட் வரைக்கும் போனால் தான் அந்த சந்தோஷம் கிடைக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன ஆகுது, புகையிலையோட அளவு அதிகமாகுது, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் உடம்புல வந்து அதிகமாகிட்டே போகும். கடைசியில் வந்து புற்றுநோய் மற்ற நோய்களில் கொண்டு போய் அது முடியுது. மன நிம்மதி தாண்டி அடிக்ஷனுக்கு ஆளாகிறோம் இல்லையா? அதாவது அவங்களுடைய சந்தோஷம் எதை சுற்றி இருக்கும் அப்படின்னா, புகையிலையை பயன்படுத்தினா தான் எனக்கு சந்தோஷம் இருக்கும் அப்படின்றது வந்து நார்மலாக இயற்கையாக கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை கூட ஓகே சந்தோஷப்படணும் அப்படின்னா நம்ம புகையிலை எடுத்துக்கணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து அவங்க மாறிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து எப்போ போய் அவங்ககிட்ட கேட்டிங்கனாலும், ஏதாவது அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிருந்தாலோ, வீட்டில் ஏதாவது அவங்க புது வீடு வாங்கியிருந்தால் கூட வந்து அப்போ கூட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அடிக்ஷன் இருக்கிறவங்க வந்து நடுவில் காணாமல் போயிடுவாங்க. எங்கன்னு பார்த்தா எங்கேயாவது போய் உட்காந்து ஒரு ஸ்மோக் பண்ணிவிட்டு திரும்ப வந்து உள்ளே வந்திருப்பான். அப்போ தான் அவங்களால அதை செட்டில் பண்ண முடியும், அந்த சந்தோஷத்தை அவங்களால முழுசாக அனுபவிக்க முடியும். ஸோ சொசைட்டல் பேரியர்ஸில் வந்து அவங்க நிறைய இடங்களில் வந்து ரீச் பண்ண முடியாமல் இருப்பாங்க. இதனாலேயே நிறைய நல்ல விஷயங்களை அவங்க மிஸ் பண்ணிவிடுவாங்க. ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்களுக்காக கூட வந்து அவங்களால வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் அந்த சமயத்தில் கூட போயிட்டு புகையிலையை பயன்படுத்தக்கூடிய ஒரு கட்டாயத்தில் வந்து இருப்பாங்க. ஸோ ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் 2 விதத்துலையுமே அவங்க வந்து அஃபெக்ட் ஆகுவாங்க. ஓகே டாக்டர். இப்போது சிகரெட் குடிக்காதவங்களை விட குடிக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் அட்டாக்ஸ் நிறைய இருக்குது, நிறைய பார்க்குறோம். எல்லோரும் சின்ன வயசில் வந்து ஹார்ட் அட்டாக்ஸில் வந்து இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு ஒரு முக்கிய காரணியாக வந்து புகையிலை கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்குது. ஒரு சாதாரண மனுஷன் எந்த ஒரு புகைப்பழக்கமும் இல்லாதவர்களுக்கு இருக்கிறவங்களோட புகைப்பவரோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இருதய அடைப்பு, ஹார்ட் அட்டாக்ஸ் வந்து 2லேருந்து 4 மடங்கு அதிகமாகிடுது. ஓகே. ஸோ நார்மலாக எனக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய பாதிப்புகள் வந்து 1% இருக்குது அப்படின்னா, இப்போது
அது ஒரு ஸ்மோக்கருக்கோ இல்லைனா புகையிலை பயன்படுத்துபவருக்கோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 4 டைம்ஸ் வந்து அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் சான்சஸ் இருக்குது. அதனால் அவருடைய லைஃப் ஸ்பேன் வந்து 10லேருந்து 15 வருஷம் குறைஞ்சிடும். ஸோ அந்த ஹார்ட் அட்டாக்ஸ் வரும், அதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் எடுப்பாங்க, அதுக்கு மெடிசன்ஸ் எடுப்பாங்க, அது வந்து சரியாக வந்து பார்த்துக்க முடியாமல் போகக்கூடிய நிலைமையில் இருப்பாங்க. பைபாஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் கொண்டு போய் நிறுத்தலாம், இல்லை ரெகுலராக ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறப்போ மருந்துகளை வந்து சரியாக எடுக்காமல் போகாமல் இருக்கலாம், இல்லை மருந்து எடுக்கும் போதும் புகைப்பழக்கத்தை வந்து கைவிடாமலும் இருந்துகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரினால ஹார்ட் அட்டாக்ஸ் சான்சஸ் வந்து நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஸ்மோக்கர் டொபாக்கோ யூசர்ஸ்க்கு வந்து 2லேருந்து 4% அதிகமாக தான் இருக்குது. 4 மடங்கு, சதவீதம் கிடையாது, 4 மடங்கு அதிகமாக இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ ரத்த குழாயில் கொழுப்பு படிஞ்சு வர அடைப்புக்கும் சிகரெட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இப்போது நம்ம ஹார்ட் அட்டாக் பற்றி பேசியிருக்கோம். இப்போ இந்த ஹார்ட் அட்டாக் பற்றி பேசுகிறப்போ அதில் ஒரு முக்கிய காரணி வந்து பார்த்திங்க அப்படின்னா இரத்த நாளங்களில் கொழுப்பு பதிகிறது. அது வந்து அத்தெரோஸ்க்ளீரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு முறை தான். நான் புகைக்கிறப்போ, புகையிலை பயன்படுத்துகிறப்போ என்னுடைய இரத்த நாளங்கள் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ இந்த டேமேஜஸை சரி பண்ணுறதுக்காக உடம்பு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இடங்களில் வந்து கொழுப்பை வந்து கொண்டு போய் அது மேலே பூச ஆரம்பிக்கும் இரத்த நாளங்களில். அப்படி பூசுகிறப்ப அது சரியான விகிதத்தில் பூசாமல் ரொம்ப அதிகமாக வந்து அந்த இடத்துல வந்து கொழுப்பு தேக்கம் அடையுதுன்றது தான் நம்ம அந்த வாஸ்குலர் டிசீசஸ்ன்னு சொல்லக்கூடிய இரத்த நாளங்கள் ஏற்படக்கூடிய அந்த கொழுப்பு தங்குதல் அத்தெரோஸ்க்ளீரோசிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த அத்தெரோஸ்க்ளீரோசிஸ் நடக்கிறப்போ என்ன ஆகும், நேச்சுரலாக இதயத்துக்கு போகக்கூடிய ரத்தம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதனால் ஹார்ட் அட்டாக்ஸ் வரும். சரி, இது இதயத்துக்கு போகிறப்போ மற்ற இடங்களில் இது படிஞ்சதுன்னா, மூளைக்கு போகிற இடத்துல இது படிய ஆரம்பித்ததுன்னா பக்கவாதம். இப்போ ஒரு மற்ற உறுப்புகளுக்கு போகிற இடத்துல வந்து படிய ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த உறுப்பு வந்து செயல்பாடு குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா நமக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளையை கொண்டு போகக்கூடிய ரத்தத்தை வந்து இந்த இரத்த நாளங்களில் கொழுப்பு படிகிறதுனால அடைப்பு ஏற்படுது. அடைப்பு ஏற்படுறதுனால என்ன ஆகும், அந்த இடத்துல முழுசாக நம்மளுக்கு தேவையான ரத்தம் போய் சேராது. அதனால் உடலில் வந்து செயலிழப்புகள் ரொம்ப அதிகமாக வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே டாக்டர், இப்போ இந்த சிகரெட் பழக்கத்தால் வாய் மற்றும் தொண்டை பகுதியில் தான் அதிகமான பாதிப்புன்னு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் உண்டாகும் டாக்டர்? எல்லாருக்கும் நம்மளை பார்க்கும்போது ரொம்ப அழகாக தோணணும்னு நினைப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லிப்ஸ் வந்து நல்லா ரெட்டாக இருக்கணும், பிங்கிஷாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ முதல்ல நீங்கள் சிகரெட் யூஸ் பண்ணிங்கனாலே வாய் வந்து கருத்து பார்க்குறதுக்கே வந்து ஒரு அருவருப்பான ஒரு உதடுகளாக மாறிடும். ஸோ அது அழகு சாதனமாக அது ஒன்றும் போயிடுது. ரெண்டாவது, நீங்கள் மெல்லும் வகை புகையிலையோ இல்லை சிகரெட்டையோ யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும், அது உங்களுக்கு வாய்க்குள்ளே இருக்கக்கூடிய பல், ஈறு, நாக்கு, கன்னம் இந்த மாதிரி பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா புண் வரலாம். இப்போ பல் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லோ ஸ்டெயின்ஸ் ஆகிடும். இந்த ஸ்மோக்கிங், அதாவது டொபாக்கோ யூஸ் பண்ணுறவர் எல்லாமே பார்த்திங்கன்னா கரை படிஞ்ச ஒரு பல், அவங்கள பார்த்த உடனே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அப்போ அங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து காஸ்மெட்டிக் வைஸும் அடி வாங்குது, பல்லும் அந்த இடத்துல வீணாக போகுது. ரெண்டாவது வந்து பல்லில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேவிட்டி எனாமல் வந்து தேய்மானம் அடைஞ்சு பல் கூச்சங்கள் வந்து அதிகமாகும். அப்புறம் நம்ம ஈறுகளில் இருந்து ரத்தம் கசிவு. அப்புறம் பல்லும் ஈரும் வந்து ஒரு சாக்கெட்டில் தான் ப்ளேஸ் ஆகிருக்கும். அப்போ அந்த பல் வந்து அந்த ஈரோடு சேர்ந்து பிடிச்சிருக்கக்கூடிய அந்த கிரிப்னஸ் வந்து போயிடும். ஸோ அதனால் பல் ஆட்டம், லூசன் ஆஃப் ட்ரீட்டு, பல் விழுதல் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். நாக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புண்கள் ஏற்படும். முக்கியமாக டங்கோடைய லேட்டல், அதாவது சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன அல்சர்ஸ் வர ஆரம்பிக்கும். அது சீக்கிரமும் ஆறாது, அந்த புண் வந்து அப்படியே பெருசாகி சீழ் வைக்க ஆரம்பிக்கும். அப்புறம் கன்னங்களில் வந்து வரக்கூடிய புண்கள் அது வந்து புற்றுநோயாக கூட மாறி போயிடும். அப்புறம் லியூகோப்ளேக்கியான்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளையாக வந்து படிமம் மாதிரி தெரியும், அதுதான் கேன்சரோட முதல் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அது கேன்சராக மாறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். ஸோ அது மாறாமலேயும் போகலாம். அது யூசரோட அந்த எப்படி வந்து அதை கைவிடுறாங்க, அதுக்கப்புறம் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்து உடம்பு வந்து சரி பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அது மாறாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் 90% அந்த மாதிரி வரும்போது அது வந்து கேன்சராக மாறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே போயிடும். இது இல்லாமல் அதுக்கு அடுத்தது நம்ம தொண்டைக்கு போனோம் அப்படின்னா தொண்டையில் ஏற்படக்கூடிய புண்கள், தொண்டை புற்றுநோய், அப்புறம் நம்மளுடைய வோக்கல் கார்ட்ஸ். எல்லா ஸ்மோக்கருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரகர குரலில் தான் பேசுவாங்க. அவங்க வந்து பேசுகிறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நார்மல் வாய்ஸ் இருக்காது. ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்மோக்கர்ஸ் வாய்ஸ்னே அது பேரே வந்து அதுதான். ஒரு மாதிரி அந்த குரலே வந்து ஒரு மாதிரி கரகரத்து போய் அவங்களால நார்மலாக பேச முடியாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதுனால வோக்கல் கார்ட்ஸ் வீணாகும். அங்கே வந்து லாரிங்ஸ் ஃபேரிங்ஸ் வந்து நம்மளுக்கு ரெண்டுமே பாதிக்கப்படும். ஸோ அதனால் தொண்டை புற்றுநோய் வரக்கூடிய பாதிப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ உங்கள் லிப்ஸ்லேருந்து ஆரம்பித்து டீத்து, கம்ஸ், டங், ஊலா, அப்புறம் நம்மளுடைய சீக்ஸு, அதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய த்ரோட்டு, ஃபேரிங்ஸ், லாரிங்ஸ் எல்லாமே வந்து இந்த ஒரு புகையிலையினாலேயே மட்டுமே புற்றுநோய், அதை சார்ந்த மற்றைய
பல் ஈர் சம்மந்தமான பிரச்சனைகளை கொண்டு போய் நிறுத்திடும். உங்களால் நார்மலாக சாப்பிட முடியுமானா சாப்பிட முடியாது, டேஸ்ட் தெரியுமானா தெரியாது. ஏன்னா உங்களுடைய டங் வந்து ரிப்பீட்டட் டொபாக்கோ யூஸ் பண்ணதுனால டேஸ்ட் பட்ஸ் எல்லாமே செத்து போயிடும். ஸோ அதனால் அவங்களுக்கு எவ்வளோ காரம் போட்டாலுமே வந்து காரம் இல்லைன்னுவாங்க, உப்பு இல்லைன்னுவாங்க, புளி இல்லைன்னுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு டேஸ்ட்டும் தெரியாது, ஸ்மெல்லும் இருக்காது, ப்ளஸ் இந்த மாதிரி உள்ள டிசீசஸ் எல்லாமே அசோசியேட்டடாக வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த செரிமான மண்டலத்தில் வந்து இந்த பெப்டிக் அல்சர் ஏற்படுறதுக்கும் இதுதான் மெயின் ரீசனா? ஆமாம், உங்களுக்கு உதடில் ஒரு புண்ணு வருது அப்படின்னா அதனுடைய பாதிப்பு வந்து நம்மளுடைய வயிற்றுலையும் கண்டிப்பாக இருக்கும். ப்ளஸ் இந்த பெப்டிக் அல்சர் வர்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. இந்த புகையிலையில் ஏற்படக்கூடிய நச்சு பொருட்கள் ஒன்று, ரெண்டாவது ஸ்மோக் பண்ணுறவங்க ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஒரு மீட்டிங் இருக்கும், ஒரு தம் போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த சாப்பாடையே ஸ்கிப் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி ரிப்பீட்டடாக அவங்களுக்கு பசியை வந்து குறைக்கிறதுக்காக புகையிலையை பயன்படுத்துறது ஒரு பகுதியாகவும், புகையிலையை பயன்படுத்துறதுனால பசியின்மை வரக்கூடிய ஒரு பகுதியாகவும் அந்த சைக்கிளில் அப்படியே மாட்டிப்பாங்க. ஸோ ஸ்மோக் பண்ணோடனே போதும், இப்போ சாப்பாடு வேண்டாம், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறதுனால வயிற்றில் அமிலத்தன்மை அதிகமாகி உங்களுக்கு பெப்டிக் அல்சர் வந்துடும். அல்சர் வர ஆரம்பித்தாலே வயிறு வலி, வயிற்றுப்புண் வந்து நாளை வந்து வயிற்று புற்றுநோயாக கூட மாறிடும். ஓகே டாக்டர், இப்போ இதனால் வந்து கண்ணில் வந்து புற விழுது, கண் பார்வை மங்குதுன்னு சொல்கிறாங்களே, ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை? இந்த புகையே வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், 70 விதமான நச்சு பொருட்கள் வந்து கார்சினோஜன்ஸ் இருக்குன்றப்போ, அப்போ நம்ம ஸ்மோக் பண்ணிவிட்டு அந்த புகையை வெளியே விடுறப்போ அந்த புகை வந்து நம்ம கண்ணில் கண்டிப்பாக படும். அப்படி படுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா கேட்ராக்ட்னு சொல்லக்கூடிய கண்புரை நோய் வந்து சின்ன வயசுலேயே வந்துடுது. இப்போ நாங்கள் 40 வயசுலலாம் வந்து கேட்ராக்ட் டிசீசஸ் உள்ள பேஷண்ட்ஸ் வந்து பார்க்குறோம். ஆனால் என்ன ரீசன் பார்த்தோம், 99% வந்து ஸ்மோக்கர்ஸ். ஸோ அந்த ஸ்மோக்கராக இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஏர்லி கேட்ராக்ட்ன்றது வந்து ஒரு பாதிப்பாக வந்து நின்றுடுது. அது சரி பண்ணிக்கலாம், பட் ஆனால் வந்து 40 வயசில் கேட்ராக்ட்ன்றதுக்கும் 60 வயசில் உள்ள கேட்ராக்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. ஸோ அவங்களுடைய கண்ணுடைய லைஃப் ஸ்பேனுமே வந்து இதனால் வந்து நிறைய வந்து பாதிப்படையும். சரி பண்ணிவிட்டு சும்மா இருப்பாங்களா? அப்பயும் இருக்க மாட்டாங்க. கேட்ராக்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் அவங்க ஸ்மோக் பண்ண தான் போவாங்க. திரும்பவும் அந்த கேட்ராக்டோடைய ரெக்கரன்சி வந்து அவங்களுக்கு 45-50 வயசில் திரும்பவும் வரதான் செய்யும். அது வரைக்கும் அவங்க உயிரோடு இருந்தா. இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எல்லா பார்ட்ஸ்லையுமே ஒரு பிரச்சனை இருக்குல்ல டாக்டர் இந்த புகைப்பழக்கத்தால்? அது என்னுடைய எல்லா மீட்டிங்லேயும் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயந்தான், உலகத்திலேயே வந்து நம்ம தலை முடியிலிருந்து கால் நகம் வரைக்கும் நோய்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரே விஷயம் புகையிலை. டாக்டர் வந்து ஒவ்வொரு பார்ட்ஸாக நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். இப்போது காது கூட அது பிரச்சனை வருமா? காது கேளும் திறமை வந்து குறையும் அதனால்? கண்டிப்பாக. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா உறுப்புகளும் புகையிலைனாலும் புகைப்பழக்கத்தினாலும், புகையிலை பழக்கம் கூட இருப்பவங்களுக்கு கூட வந்து இந்த பாதிப்புகள் ஏற்படும். ஸோ காதை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கும்போது ஆர்டைட்டிஸ் மீடியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய், அதாவது நம்ம புகையை வெளியிடுறதுனால அந்த புகை வந்து காதுக்குள்ளே போகிறதுனால நம்மளுடைய செவி புரையில் வந்து ஓட்டை விழுந்து காது வந்து கேட்கக்கூடிய திறன் வந்து குறைய ஆரம்பித்து முற்றிலுமாக செயலிழந்து கூட போயிடும். அதை இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே பார்த்து நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா அது வந்து பண்ண முடியும். ஆனால் வந்து அதை பதியாக கவனிக்காமல் அதை அப்படியே விட்டு நாளடைவில் வந்து சீழ் விழைஞ்சு அந்த காதில் வந்து புண் ஏற்படுறப்போ அதை சரி பண்ண முடியக்கூடிய வாய்ப்புகள் வந்து குறைஞ்சி போயிடும். அதனால் அவங்களுக்கு கேட்கும் திறன் வந்து முற்றிலுமாக கூட அழிஞ்சு போயிடலாம். ஸோ காது கேட்கும் திறனில் ஒரு முக்கியமான நோயாக வந்து இந்த ஆர்டைட்டிஸ் மீடியா வந்து புகையிலை பழக்கம் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து வாய், பல்லு, தொண்டை, கண்ணு, காது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு வந்தாச்சு நம்ம. ஸோ வந்து இந்த புகைப்பழக்கத்தால் வந்து ஸ்கின்னு வந்து சீக்கிரம் வந்து வயசான மாதிரி தோல் சுருங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை? என்ன மாதிரி பிரச்சனைகள் இதனால் வரும்? ஸ்கின் ரிங்கிள்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஏஜ் ஆனால் கூட வந்து தோல் சுருக்கம் வரக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் வந்து புகையிலை பழக்கம் உள்ளவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன வயசுலேயே ஒரு 20 வயசு 25 வயசுக்குள்ளாரியே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து அந்த ஸ்மோக்கர்ஸ் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். கண் கீழேயும் அவங்களுடைய வாயை சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா சுருக்கம் ஏற்பட்டிருக்கும். அது வந்து நம்ம ஸ்மோக்கர்ஸ் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ரெண்டாவது, தோல் சுருக்கம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம உள்ளே போகக்கூடிய அந்த புகையிலையில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கொலாஜன்ஸை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சிதைவடைய செஞ்சிடும். அதனாலே நம்மளுக்கு வந்து அந்த ஃபைபர்ஸ் வந்து ஸ்கின்னுக்கு வந்து ப்ராப்பராக கிடைக்காததுனால தோல் சுருக்கம் ஏற்படும். நான் ஏற்கனவே முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன், இருதயத்துக்கு போகக்கூடிய இரத்த நாளங்களில் வந்து உங்களுக்கு
அடைப்பு ஏற்படும்ன்றது. அது மற்ற உறுப்புகளுக்கும் சொல்கிறப்போ தோலும் ஒரு உறுப்பு தான். ஸோ அப்போ நம்ம ஸ்கின்னுக்கு போகக்கூடிய இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படுறதுனால, இந்த புகை பழக்கத்தினால் ஏற்படக்கூடிய அடைப்புகள்னால என்ன ஆகுது, அந்த தோலுக்கு போகக்கூடிய சத்துக்கள் வந்து குறைய ஆரம்பிக்குது. அதனால் தோல் வந்து வறட்சி ஆக ஆரம்பிக்கும். தோல் வந்து சில இடங்களில் வந்து ஸ்கின்னே வந்து செத்து போக ஆரம்பிக்கும். அதனாலையும் தோல் சுருக்கம் வருது. சீக்கிரமாக வயசானவங்க மாதிரி தோற்றம் வந்துடும் இல்லையா? கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு 5 to 6 இயர்ஸ் ஸ்மோக்கராக இருக்கிறவங்க, நல்ல க்ரானிக் ஸ்மோக்கர்ஸாக இருக்கிறவங்கள வந்து ஈஸியாக வந்து ரொம்ப தூரத்துலேருந்தே அடையாளம் கண்டுடலாம். அவங்களுக்கு ஹேர் ஃபால் நிறையா இருக்கும். ஓகே. ஸோ நான் தலைமுடின்னு சொன்னது அதுதான். ஸோ அவங்களுக்கு தலைமுடி வந்து நிறையா வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது, தோற்றமே வந்து ரொம்ப ஏஜ்டாக இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இருமலோடு இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க இந்த 3 சிம்டம்ஸ் நம்ம தெளிவாக பார்த்தாலே ஓகே, யங் ஏஜ், ஹேர் ஃபாலு, தோல் சுருக்கம், க்ரானிக் காஃப் இருக்குது, அப்போ ஸ்மோக்கர்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இது எல்லாத்த விட அவங்களே காட்டி கொடுத்துருவாங்க. ஒரு 15-20 நிமிஷத்துக்கு மேலே அவங்க கூட நின்று பேச மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பிரேக் வேணும்னு சொல்லிட்டு எழுந்து வெளியில் போக ஆரம்பிப்பாங்க. எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க அந்த பிரேக் எடுத்தால் தான் அவங்களால சந்தோஷமாக இருக்க முடியும்ன்ட்டு. பட் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அந்த பிரேக் எடுக்கிறதுனால அவங்க உடம்பு இன்னும் பாதிப்பு தான் ஆகிட்டுருக்கு. ஸோ இவங்களால எத்தனை நிமிஷத்துக்கு ஒரு தடவை அந்த ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி அடிக்ஷன் ஆகும் டாக்டர்? அது ஒவ்வொரு நபரை பொறுத்துமே இருக்குது. சில நான் ரொம்ப க்ரானிக் பேஷண்ட்ஸ் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் கவுன்சிலிங்லேயே அவங்களால உட்கார முடியாது. கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த எப்படா அந்த கவுன்சிலிங் முடிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களால வந்து கால் ஆட்டிகிட்டே இருப்பாங்க, கையை மூடிட்டே இருப்பாங்க, இப்படி திரும்பி பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல அவங்களால உட்காரவே முடியாது. சேரில் உட்கார சொன்னாலும் அப்படியே வந்து அப்படி நெளிஞ்சிட்டே இருப்பாங்க. ஸோ இதிலிருந்து ஆரம்பித்து சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம்லி ஸ்மோக்கர்ஸ்னு சொல்லுவோம். மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு மட்டும் ஃப்ரெண்ட்ஸோட போய் ஒரே ஒரு தம் சார், அவ்வளோதான் சார், நான் ஒன்று தான் சார் ஒரு நாளைக்கு அடிக்கிறேன், அது கூட அடிக்கக்கூடாதான்னு சொல்லிலாம் வந்து டிபேட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஈவினிங் ஸ்மோக்கர்ஸ், அந்த டீ, சமோசா அந்த மாதிரி சமயத்தில் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஸ்மோக் பண்ணணும் அப்படின்றது. மற்ற கண்டிஷன்ஸ் ப்ரொஃபஷ்னலிஸ்ட்டாக நிறைய பேர் இருப்பாங்க. நான் எந்த ப்ரொஃபஷன் மீன் பண்ணல, பட் மோஸ்ட்லி இந்த சர்வீஸ் ஓரியன்ட் ப்ரொஃபஷன்ஸ், அதாவது ரொம்ப வெளியில் சுற்றிட்டே இருக்கிறாங்க பார்த்திங்களா, அந்த ப்ரொஃபஷன்ஸில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிக அளவில் வந்து ஸ்மோக் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு நிறைய வந்து வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது. ரெண்டாவது, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக வந்து ஸ்மோக்கிங் வந்து ஒரு ஃபேக்டராக வச்சுருக்காங்க. ஸோ ஒருத்தருக்கு இவ்வளோ நேரம் அப்படின்றது நம்மளால் கொடுக்கவே முடியாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் அ பேஷண்ட். ஒரு சில பேர் வந்து ஒரு நாளைக்கு 2 நிறுத்திடுவாங்க. ஒரு சில பேர் ஒரு நாளைக்கு 2 பேக்கெட் கூட அடிப்பாங்க. ஒரு சில பேர் 5 நிமிஷத்துக்கு கூட ஒரு சிகரெட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன், இஸ் பர்சனாலிட்டி, ப்ரொஃபஷன், ஹிஸ் ஃபேமிலி, ஹிஸ் சொசைட்டி, அண்ட் அபோவ் ஆல் இஸ் அவங்களுடைய கட்டுப்பாடு எவ்வளோ தூரம் இருக்குது, மனக்கட்டுப்பாடு எவ்வளோ தூரம் இருக்குன்றதை பொறுத்து தான். ஸ்மோக் பண்ணாத எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களாம் வந்து மனக்கட்டுப்பாடோட அதனுடைய பாதிப்புகளை தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. பட் ஒரு ஸ்மோக்கராக இருக்கிறவங்களுக்கு வந்து அது இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். டிபெண்ட்ஸ் ஆன் தியர் மூட் ஸ்விங்ஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் தியர் கேரக்டர். அப்போ ஒரு நாளைக்கு 1 அப்படின்னா கூட அது உடம்புக்கு கெடுதல் தான் இல்லையா டாக்டர்? ஆப்வியஸ்லி சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு 1 தான் அப்படின்றாங்க. ஒரு சிகரெட் உங்கள் லைஃப்பில் வந்து 11 to 20 minutes வந்து எடுத்துரும். ஸோ ஆவரேஜாக ஒரு நாளைக்கு நீங்கள் 20 minutes லூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதுவுமே ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு 5-10 வருஷத்தை வந்து நீங்கள் ஈஸியாக லூஸ் பண்ணிடுவீங்க. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க ஒரு சிகரெட் அடித்தோடனே உடம்பு வந்து ஒன்றும் ஆகாது, அந்த ஒரு சிகரெட் டேமேஜ்லாம் பண்ணாது அப்படின்ட்டு. ஒரு பஃப்னா கூட அது டேமேஜ் உண்டு. ஒரே ஒரு பஃப். ஏன் வந்து நான் ஸ்மோக்கர்ஸ் வந்து ஒரு தடவை பஃப் இழுத்த உடனே இருமுவாங்க பார்த்தீங்க. ஃபஸ்ட் டைம் ஸ்மோக்கர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருமல் இருக்கும். நிறைய படங்களில் கூட அதை காட்டியிருப்பாங்க. அப்படின்னா அந்த புகை வந்து நம்ம உடம்புக்கு தேவையில்லாத ஒரு பகுதியாக இருக்குது. அதனால தான் அந்த உடம்பு வந்து வெளியில் தள்ளுறதுக்காக அந்த இருமலை உண்டு பண்ணுது. அப்படின்றப்போ அதை நீங்கள் இன்ஹேல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, அப்போ ஒரு சிகரெட்டில் வந்து குறைஞ்சது வந்து 10 to 15 பஃப்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, அப்போ அந்த 15 பஃப்ஸில் இருக்கக்கூடிய கார்சினோஜன்ஸ் உங்கள் உடம்புல வந்து தங்கும். ஒரு கார்சினோஜன் உங்கள் உடம்புல வந்து புற்றுநோயாக மாறுறதுக்கு ஒரு செகண்டு கூட போதும். ஒரு சில பேர் வந்து நான் 5 வருஷமாக ஸ்மோக் பண்ணுறேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலைன்னு. ஒரு சில பேர் நான் இப்போ தான் சார் ஆரம்பித்தேன், 6 மாதத்தில் அதுக்குள்ளே எனக்கு கேன்சர்ன்ட்டீங்க அப்படின்னு. ஸோ கேன்சர் எப்போ வரும், எதனால் வரும் அப்படின்றதில் இந்த காரணிகள் இருக்குது. இது பயன்படுத்தினீங்கன்னா கேன்சர் வரக்கூடிய பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறப்போ அதை விட்டு நம்ம வெளியில் தான் வரணுமே. அதுக்கு நான் ஒரு சிகரெட்டு, பாதி சிகரெட்டு, ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து 2 பஃப்பு தான் அடிப்பேன். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை காரணங்கள் சொன்னாலும், ஒரு சிகரெட்டாக இருந்தாலும் ஒரு பஃப்பாக இருந்தாலும்
சிகரெட் பிடிப்பவர்களோடு கூட இருந்தாலும் உங்களுக்கு அந்த பாதிப்புகள் கண்டிப்பாக வரும். ஓகே டாக்டர். இப்போ அடுத்து எலும்புகள் பலவீனமாக ஆகிறதுக்கும் சிகரெட் ஒரு முக்கிய காரணமாக இருக்கு. நிறைய நம்மளுடைய சேனல்ஸில் வரக்கூடிய ஆட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலும்பு பலவீனமாக இருக்கிறதுக்கான நோய் பேர் வந்து நிறைய இடங்களில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்ன்றது வந்து என்னென்னா எலும்புகளில் சின்ன சின்னதாக வந்து ஓட்டைகள், உங்களுக்கு காமன் லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னா ஓட்டைகள் விழ ஆரம்பிச்சிடும். அப்படின்னா என்னென்னா கால்சியம் டெபாசிஷன் வந்து குறைய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த டெபாசிஷன் குறைய ஆரம்பிக்கிறதுனால எலும்புகள் வந்து பலவீனமாகிறதுனால அதில் ஓட்டைகள் விழ ஆரம்பிக்குது. இது புகைப்பவர்களுக்கும் புகையிலை பயன்படுத்துவர்களுடைய வீட்டில், அதாவது வீட்டுக்குள்ளார ஸ்மோக் பண்ணுறாங்க அப்படின்றாங்க, இல்லை செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கில் வந்து பாதிக்கடைகிறாங்க அப்படின்னா எல்லாருக்குமே இந்த ஆஸ்டியோபோரோசிஸோட பாதிப்புகள் ரொம்ப அதிகம். முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப 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 அதிகம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்கனவே வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி நிறையா இருக்கக்கூடிய காரணங்கள் இருக்குது. அது கூட இந்த செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கோ இல்லை ப்ரைமரி ஸ்மோக்கராக இருந்தாலுமே இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் நோய் வரும். இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா சில சமயம் ஏதாவது படிக்கட்டிலேருந்து லேசாக ஸ்லிப்பாகி விழுந்தால் கூட அந்த எலும்பு வீக்காக இருக்கிறதுனால ஃப்ரீக்வெண்ட் ஃப்ராக்சர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ப்ரெக்னன்சி டைம்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிப்போன் ஃப்ராக்சர்ஸ் வந்து ரொம்ப காமனாக இருக்கும். அதனால் டெலிவரி காம்ப்ளிகேஷன்ஸ், மற்ற பிரச்சனைகள், எலும்பு சம்மந்தமான அனைத்து தொந்தரவுகளும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்க என்ன தான் வந்து நியூட்ரிஷியஸ் ஃபுட் எடுத்தாலும் ஸ்மோக்கராக இருக்கிற வரைக்கும் இல்லை செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கராக இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனையிலேருந்து அவங்களால வெளியில் வரவே முடியாது. ஒவ்வொரு முறையும் அந்த புகை உங்களுடைய எலும்புகளை வந்து அரிச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதை உங்களால் நீங்கள் அது எப்படின்னா ஒரு செவரை நீங்கள் கட்டிகிட்டே இருந்தாலும் திரும்ப அதை வந்து ஒரு பக்கம் இடிச்சுட்டே வந்தீங்கன்னா அந்த செவர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாகவே முடியாது. ஸோ அதே மாதிரி நீங்கள் நியூட்ரிஷியஸ் ஃபுட் எடுத்தாலும் நீங்கள் இன்னொரு பக்கம் ஸ்மோக் பண்ணிகிட்டே இருந்தாலும், ஸ்மோக் இன்ஹேல் பண்ணிகிட்டே இருந்தாலும் அந்த உடம்போடைய அந்த வீக்னஸ், அந்த போன்ஸோட வீக்னஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். அது மாறவே மாறாது. ஸோ இதனால தான் உடம்புல எங்கேயாவது அடிப்பட்டால் கூட அவ்வளோ சீக்கிரம் ஆறுறது இல்லையா? இப்போது சுகர் இருக்கவங்களுக்கு எப்படி அடிப்பட்டால் அவ்வளோ சீக்கிரம் ஆறாதோ அந்த மாதிரி இவங்களுக்கும் இருக்குமா? ஆமாம். இப்போது இதை வந்து நம்ம அந்த திரும்பவும் வந்து நம்மளுடைய ரத்த நாளங்களோட சம்மந்தப்பட்டது தான். எப்படி வந்து அந்த வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆகி ரத்தம் வந்து மற்ற உறுப்புகளுக்கு போகாமல் இருக்கோ அதேமாதிரி அடிப்பட்ட இடத்துக்கும் நம்மளுக்கு வந்து தேவையான அளவுக்கு ரத்தம் போகணும். போகலை அப்படின்னா அந்த புண்ணு வந்து ஆறாது. அதுக்கு முக்கியமான காரணம் புகையிலை. ஸோ புகையிலை பயன்படுத்துகிறப்போ ரத்த நாளங்கள் சுருங்கிடும். புண்ணுக்கு போகக்கூடிய அந்த ரத்தத்தோடைய அளவு வந்து நார்மலோட கம்மியாக தான் போகும். அப்போ அந்த புண்ணு ஆறுறதுக்கூடிய வாய்ப்புகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன தான் வந்து அதற்கான மருத்துவம் பார்த்தாலும் மருந்துகள் எடுத்தாலும் சராசரி மனிதர்களுக்கு ஒரு 8லேருந்து 10-15 நாளைக்குள்ளார சரியாகக்கூடிய புண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு புகையிலை பயன்படுத்துகிறவங்களுக்கு 1 மாதம் 6 மாதம் ஏன் 1 வருஷம் ஆனால் கூட அது வந்து 2 வருஷம் ஆனால் கூட வந்து அந்த மாதிரி இருக்காங்க. இப்போது எங்கள் ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரி ஒரு பேஷண்ட் 2 வருஷமாக வந்து புகையிலையை பயன்படுத்தி எல்லா இடங்களுக்கும் போய் ஏன் அது அந்த புண் வந்து சரியாகலை அப்படின்னு சொல்லி அந்த பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ஏன் அது சரியாகலைன்னு சொல்லி கடைசியாக வந்தப்போ தான் நீங்கள் புகையிலை பயன்படுத்துவீங்களான்னு கேட்டேன். ஆமாம், நான் ஒரு நாளைக்கு 6 சிகரெட் இல்லை 10 சிகரெட் வரைக்கும் பயன்படுத்துகிறேன் அப்படின்றப்போ அதை நிறுத்துங்க, இது தனியாக சரி, அதுக்கு இதுக்கும் யாரும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லவே இல்லையான்னு. இதுதான் காரணம், இதை நிறுத்துங்க, சரியாகும். அவர் நிறுத்தி அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்து இந்த பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ்க்கான ட்ரீட்மெண்ட்ஸும் எடுக்க ஆரம்பித்து கரெக்டாக 10லேருந்து 15 நாளில் 90% அவருடைய புண்ணுடைய நிலைமை வந்து மாறிடுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளாக அதை ட்ரீட் பண்ணக்கூடியது தான். ஆனால் காம்ப்ளிகேட்டடான விஷயம் என்னென்னா அடிக்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்கள ட்ரீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக. ஸோ அவங்களுக்கே தெரியல என்ன மாதிரி நமக்கு வியாதி வருது, இதனால தான் நம்ம வந்து பிரச்சனையை அனுபவிக்கிறோன்றது தெரியல இல்லையா? யாருக்குமே வந்து ஒரு தோலில் இருக்கக்கூடிய புண்ணுக்கும் வாயில் வைக்கக்கூடிய சிகரெட்டுக்கும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா அதை பற்றின புரிதல் வந்து நிறைய இடங்களில் வந்து இல்லவே இல்லை. இன்னுமே நிறைய பேருக்கு தெரியல. ஏன் என் புண்ணு வந்து ஆறலை அப்படின்னு சொல்லிட்டு பீடி பிடிச்சிட்டே இருப்பாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. நான் சிகரெட்டுன்னு ஏன் மட்டும் நான் சொல்ல முடிக்கலன்னா, எந்த புகையிலையை பயன்படுத்தினாலும் உங்களுடைய புண்ணு ஆறுவது வந்து குறைய தான், நாட்கள் வந்து அதிகமாக தான் செய்யும். ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால அதுக்கு ஒன்றும் பெருசாக யூஸ் கிடையாது. யூஸ் வந்து எப்போ இருக்கும், நீங்கள் புகையிலை பழக்கத்தை விட்டுட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அப்போ தான் அந்த புண்கள் ஆறக்கூடிய இது சரியாக இருக்கும். சின்ன வயசில் இருக்கிறப்போ இது உங்களுக்கு சீக்கிரமாக சரியாகலாம். ஆனால் பெருசாக ஆக வயதாக ஆக வந்து இந்த புண்கள் ஆறக்கூடிய நேரம் வந்து பார்த்திங்கன்னா நாட்கள் வந்து அதிகமாகிட்டே தான் போகும். அது வந்து காமன் தான், அது எல்லாருக்குமே வந்து
ஆனால் அதை ரிலேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் ப்ரொஃபஷன்ஸில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். காமன் மேன் வந்து சும்மா கடையில் போய் ஒரு ஆயின்மெண்ட் வாங்கி போட்டுறோம், அது சரியாக போயிட்ட போகுது அப்படின்னு நினைப்பாங்க. அது சரியாகாமல் புறையோடைய புண்ணாக கூட மாறிடும். அதாவது வந்து அதுலேருந்து சீழ் வச்சு அந்த புண் வந்து ரொம்ப குழி புண் மாதிரி கூட ஆக ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பின்விளைவுகளை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஸோ அடுத்ததாக வந்து டாக்டர், புகைப்பிடித்தல் ஆண்களின் விந்தணுக்களின் எண்ணிக்கையை வந்து பாதிக்குமா? புகைப்பிடித்தல் ஆண்களுடைய விந்தணுக்கள் மட்டும் இல்லை, பெண்களுடைய கருமுட்டையுமே சேர்த்து தான் வந்து பாதிக்குது. ஸோ ஃபெர்டிலிட்டின்னு பார்க்குறப்போ ஆண் பெண் இருப்பாளருக்குமே வந்து பாதிப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து புகையிலையோ இல்லைன்னா புகையையோ அந்த புகை சிகரெட் பீடி போன்ற புகையிலை பொருட்களை வந்து சுவாசிக்கும் போதோ உட்கொள்ளும் போதோ நம்ம உடலில் செக்ரீட் ஆகக்கூடிய ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன்ஸோடைய லெவல்ஸ் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிரும். இல்லைன்னா ஏற்கனவே ஸ்டாக்னண்ட் ஆகிருந்த ஸ்பெர்ம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த புகையிலையினுடைய நச்சினால் என்ன ஆகும் அப்படின்னா சிதைவடைஞ்சு அது நல்ல ஸ்பெர்ம்ஸாக இல்லாமல் ஒரு தேவையில்லாத அல்ல மார்ஃபலாஜிக்கலாக வந்து மாறி போன இல்லைன்னா வந்து யூஸ் ஆகாத ஸ்பெர்ம்ஸாக டெட் ஸ்பெர்ம்ஸாக கூட மாறிடும். தொடர்ந்து இப்படி பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனே நின்றுடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி அதனால் ஏற்படுது, அதனால் வந்து பாதிப்புகள் உண்டாகுது. இது ஆண்களுக்கு மட்டுமான்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கும் இதே நிலைமை தான். பெண்களுக்கு வந்து கருப்பை வாய் புற்றுநோய், அதாவது சர்விக்கல் கேன்சர்னு சொல்லுவோம், இல்லைன்னா வந்து அவங்களுடைய யூட்ரஸில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், கருமுட்டை வந்து ப்ரொடக்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங் அசோசியேட்டடாக நிறைய இருக்குதுன்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக நிறைய ரிசர்ச்சஸில் சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஆண் புகைப்பதனால பெண்ணும் பாதிக்கப்படுறாங்க அந்த வீட்டில். இல்லை பெண்ணே வந்து ஸ்மோக்கராக இருக்காங்க, புகையிலை பயன்படுத்துகிறவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து பாதிக்கப்படைஞ்சது தான் இருக்கும். ஸோ ஃபெர்டிலிட்டின்னு பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் இருபாலருக்குமே வந்து புகையிலை ஒரு எதிரியாக தான் இருக்குது. அதனால் அவங்களுடைய எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாகவும் நிற்குது. ஓகே டாக்டர், அடுத்து வந்து ஒரு முக்கியமான கொஷின், சிகரெட்ஸ். ஸோ இது வந்து மற்ற சிகரெட் கூட கம்பேர் பண்ணுறப்ப சேஃப் அப்படிலாம் சில புரளி கிளம்புது. ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர். 2019 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதை வந்து முற்றிலுமாக இந்தியா முழுவதும் உற்பத்தி செய்யவோ விற்பனை செய்யவோ தடை செய்யப்பட்டிருக்கு. ஓகே. அதை சார்ந்த சாதனங்கள் சிகரெட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பாட்ஸு வேப்ஸு எல்லாத்தையுமே வந்து தடை செஞ்சுருக்காங்க. ஸோ அது எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, எந்த வகையில் வந்தாலும் சரி, எலக்ட்ரானிக் சிகரெட்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஆர் எலக்ட்ரானிக் சிகரெட்ஸ் ஹீட் நாட் பர்ன் டிவைசஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பேண்டு தான். இது எந்த அளவுக்கு பாதுகாப்பானதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பாதுகாப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்வென்ஷனல் சிகரெட்டோட சிகரெட்டோட பாதுகாப்பு ரொம்பவே கம்மி. ஏன்னா இது பேட்ரி ஆப்ரேட்டட் டிவைஸ். ஓகே. வாயில் நீங்கள் வச்சு ஊதிட்டே இருக்கிறப்ப நிறைய பேர் வந்து அந்த பேட்ரி எக்ஸ்ப்ளோட் ஆகி வாயெல்லாம் கிழிஞ்சிருக்காங்க. ஸோ அதனாலே கொடுமை இது. ஸோ கன்வென்ஷனல் சிகரெட்டாவது கொஞ்சம் நாள் கழிச்சு தான் ஏதோ ஒரு நோயினால் வரும். இது இமீடியட்டாக வந்து ட்ராமாவை வந்து கொண்டு போய் முடிச்சிருது. ஸோ அதனாலேயே வந்து இதனுடைய அந்த காரணிகள், அதாவது வந்து நம்ம ஸ்மோக் பண்ணுறப்போ ஒரு பிராண்டோடைய சிகரெட்டும் இன்னொரு பிராண்டோடைய சிகரெட்டுக்குமே வந்து கம்பேர் பண்ணும்போது வெளியிடக்கூடிய புகையில் வரக்கூடிய நச்சுத்தன்மைகள் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அந்த பிராண்டிலே வேறு வேறு டிசைன்ஸில் வரக்கூடிய அந்த சிகரெட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குவான்டிஃபையபிளாக வந்து எதுவுமே இல்லை. ஸோ ஒரு சிகரெட் ஒரு பிராண்டு எக்ஸ்லேருந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா பிராண்ட் எக்ஸில் இருக்கக்கூடிய இன்னொரு டிவைஸையும் நீங்கள் வாங்கினீங்கன்னா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது நாங்கள் லேபில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துலேயும் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகளுடைய அளவு வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ப்ளஸ் ஒரு கன்வென்ஷனல் சிகரெட்டில் வந்து இல்லைன்னா டொபாக்கோவில் வந்து பார்த்திங்க இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு நிக்கோட்டின் அளவு இருக்கும், இவ்வளோ தான் கார்சினோஜன்ஸ் அளவு இருக்கும் நாங்கள் வந்து சொல்லி முடிச்சிடலாம். ஆனால் சிகரெட்ஸில் அந்த மாதிரி எந்த இடத்துலையுமே உங்களால் சொல்ல முடியல. ஸோ எந்த விதத்துலையுமே பாதுகாப்பு இல்லாமல் ஒரு ஸ்டாண்டர்டைசேஷனே இல்லாமல் போகிறது, ப்ளஸ் வந்து இது ஃப்ளேவர்ஃபுல்லாக நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சிறுவர்களை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாக மாறி வரும்போது தான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த ஸ்டெப்பை வந்து எடுத்து இதை யார் கைக்கும் கிடைக்கக்கூடாது, இது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கு, மீறி நீங்கள் விற்பனை செஞ்சீங்கன்னா 7 ஆண்டுகள் சிறை தண்டனை, 1,00,000 ரூபாய் அபராதம்னு சொல்லி தனியாக இதுக்கு ஒரு ப்ரிவென்ஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் சிகரெட் ஆக்ட்ஸ்னு சொல்லி பெக்கா 2019 சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தனியாக ஒரு சட்டமே ஏற்றிருக்காங்க. ஸோ இந்த ஆக்டில் வந்து ஒருத்தர் சிகரெட்டை டிஸ்ட்ரிபியூட்டராகவோ மேனுஃபேக்சரராகவோ இல்லை செல்லராகவோ இருக்கவும் முடியாது. அப்படி இருந்தாங்கன்னா இந்த ஆக்ட் படி நாங்கள் வந்து தண்டனைகள் கண்டிப்பாக உண்டு.
ஸோ சிகரெட் சேஃப்லாம் இல்லை, அதை விட இவர் ரொம்ப டேஞ்சர் அப்படின்னே சொல்லலாம் இல்லையா? சிகரெட் டேஞ்சருன்றதை விட நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அது கையில் வச்சுருக்கிறது கூட டேஞ்சர் தான். நீங்கள் வாயில் வச்சுருந்தா மட்டும் டேஞ்சர் இல்லை. வாயில் சொன்னாலே டேஞ்சர் தெரியுது சார் இதுலேருந்து. ஓகே டாக்டர், இப்போ இந்த புகையில பழக்கத்தால் உடம்புல டிஎன்ஏ சிதைவு ஏற்படும் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வந்து பேசினது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மை சார்ந்த நம் உடல் சார்ந்த நோய்கள் எல்லாமே பேசியிருக்கோம். ஆனால் ஒரு மரபணு சார்ந்த நோயாக வந்து புகையிலை வந்து உற்பத்தி பண்ணுது அப்படின்றது வந்து அது நம் தலைமுறையை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு மரபணுவில் வந்து குரோமோசோமல் சேஞ்சஸ் வந்து நீங்கள் கொண்டு வரீங்க, அந்த கொண்டு வரதுக்கான காரணிகள் புகையிலையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இருப்பாங்க. ஆனால் அவர்களுடைய குரோமோசோமல் சேஞ்சஸ் நடந்து அந்த குழந்தைகள் வந்து ஊனமாகவோ இல்லைனா வந்து அந்த குழந்தைகள் வந்து மூளை செயல்திறன் வந்து கம்மியாகவோ இந்த மாதிரி வந்து பிறக்கும் போது தான் இந்த புகையிலைனோட பாதிப்பு வந்து அவங்களுக்கு கண் முன்னாடி வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஒரு சில பேருக்கு ஒரு ஜென்ரேஷன்லேயே தெரிஞ்சிடும், ஒரு சில பேருக்கு ஒரு 1 or 2 ஜென்ரேஷன்ஸ் தாண்டி, ஏன்னா இவங்களுடைய டெஃபெக்டிவ் குரோமோசோம்ஸ் தான் வந்து அது டிரான்ஸ்மிட் ஆகி அவங்களுக்கு போயிருக்கும். ஏன் வந்து நான் எந்த தப்புமே பண்ணல, எனக்கு இந்த குழந்தை பிறந்த மேபி அவங்களுடைய முன்னோர்கள் வந்து அந்த புகையிலை பயன்படுத்தி இருந்திருக்கலாம். இப்போ நாம் பயன்படுத்துகிறது நம்மளேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் கூட பாதிப்புகள் கொண்டு கொண்டுலாம். ஸோ இது யாருக்குமே வந்து இந்த அவேர்னஸே வந்து இல்லாமல் நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்காக சந்தோஷத்துக்காக இந்த புகையிலையை வந்து நிறைய இடங்களில் தேவையில்லாமல் பயன்படுத்திட்டுருக்கோம். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, நான் சொன்ன அந்த 70 கார்சினோஜன்ஸுமே இந்த டிஎன்ஏ வந்து ஆல்ட்ரு பண்ணக்கூடிய வாய்ப்புகளை ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த ஆல்ட்ரேஷன்ஸ் நடக்கிறதுனால ப்ரைமரிலி உங்களுடைய இண்டிவிஜுவலுக்குமே வந்து இது பாதிப்பு இருக்குது. எப்படின்னா, இப்போது லிவரில் வந்து ஒரு சேஞ்சஸ் நடக்குது, நம்மளுடைய டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து சேஞ்சஸ் நடக்குதுன்னா உங்களுக்கு இமீடியட்டாக கூட லிவர் கேன்சர்ஸ் வரலாம், பிளாடர் கேன்சர்ஸ் வரலாம், இல்லை அவங்களுடைய குழந்தைங்களுக்கு வந்து ஊனங்கள், இல்லை அதனால் வந்து கடத்தப்பட்ட காரணங்கள்னால அந்த குழந்தைகள் வந்து பிறப்பிலே வந்து மூளை வளர்ச்சி குறைபாடாகவோ ஊனமாகவோ இல்லை இறந்து கூட குழந்தைகள் வந்து பிறக்கலாம். இல்லை கரு உற்பத்தி ஆகும் போதே வந்து பார்த்திங்கன்னா கரு சிதைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இதனால் உண்டு. ஓகே டாக்டர், இப்போ புகைப்பதை நிறுத்திய 12 மணி நேரத்தில் வந்து ரத்தத்தில் குறையும் நச்சு வாயுனா எது? நீங்கள் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு நம்மளுக்கு தேவையில்லை. அது ஒரு 12 ஹவர்ஸ்லேயே வந்து உங்கள் பாடியை விட்டு நார்மலாக அந்த அளவு வந்து குறைஞ்சி ஆக்சிஜனோட லெவல்ஸ் வந்து நார்மலாக ஆகிடும். ஸோ இதனால் எனக்கு என்ன யூஸ் அப்படின்னா, உங்களுடைய மூச்சு திணறல், அந்த நடக்கும்போது ஏற்படக்கூடிய அந்த மூச்சு திணறல், இல்லைன்னா ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத்து, படியேற முடியாமல் இருக்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு 12 ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இது வந்து ஆல்கஹால் மாதிரி தான், உடனே சடனாக எதையுமே ஸ்டாப் பண்ணக்கூடாது இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக தான். இப்போ ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டாப் பண்ணுறதுனால தான், இல்லை அதனால் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? நீங்கள் நிறுத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதில் 2 மெத்தட் உண்டு. ஒன்று வந்து கோல்ட் டர்க்கின்னு சொல்லுவோம், ரொம்ப கஷ்டமான முறை. அதாவது எந்த ஒரு ஹெல்ப்பும் கவுன்சிலிங்கும் மெடிகேஷன்ஸும் இல்லாமல் அப்ரப்டாக அப்படியே ஸ்டாப் பண்ணுறது. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட்ஸ். இது எல்லாமே உடனே நிறுத்திடலாம். இப்போ நீங்கள் வந்து 20 சிகரெட் பயன்படுத்துனீங்கன்னா கூட ட்ரீட்மெண்ட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணுற டே 1லேருந்தே நீங்கள் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதுக்கு நாங்கள் நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பீஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நிக்கோட்டின் கம்ஸ் வந்து பேச்சஸ் வந்து கொடுக்குறோம். எல்லாருக்கும் ஒரு முக்கிய வேண்டுகோள் இந்த இடத்துல என்ன வைக்கிறோம் அப்படின்னா, தயவு செய்து ஓவர் த கவுண்டரில் நிக்கோட்டின் கம்ஸும் பேச்சஸும் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வாங்கக்கூடிய நார்மல் சூயிங் கம்ஸ் கிடையாது அது. ஸோ அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தெரியாமல் அதை வந்து நான் வந்து நிறுத்துகிறேன், நானே வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு மருத்துவர் ஆலோசனையின் கீழே தான் அதை வந்து பயன்படுத்தணும். ஓகே டாக்டர், இப்போ இந்த புகைப்பிடித்தல் பழக்கம் வந்து ஒருத்தரோட தூக்கத்தை வந்து பாதிக்குதுன்னு சொல்கிறாங்களே, ஸோ இது எந்த அளவுக்கு பாதிக்குது? இல்லை அதுவுமே வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ மாதிரி இது ஒரு மனநோயா? மனநோய் இல்லை, இது உண்மைதான். இப்போது நீங்கள் புகையிலையை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன்ஸ் நடக்கிறது, பிபி அதிகமாகும். ஸோ பிபி அதிகமாகிறப்ப உங்களுக்கு தூக்கம் வந்து நார்மலாக வராது, அதனால் இன்சோம்னியா ஏற்படும். ரெண்டாவது, மூளையில் வந்து இந்த நிக்கோட்டின் அளவு வந்து அதிகமாக வந்து போய் தங்குறதுனால நிக்கோட்டினில் இருக்கக்கூடிய அந்த செயலாற்று திறன் உங்களை ஆக்டிவாக தான் வச்சுக்கும். அதனால் கண்டிப்பாக தூக்கங்கள் வரவே வரும். ஓகே டாக்டர், இப்போ வந்து புகை பிடிக்கும் பழக்கத்தில் வந்து முழுமையாக கைவிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து எது வந்து ஒரு முக்கியமான தேவையாக இருக்குது? முதல்ல அவங்களுடைய மன தைரியம், ரெண்டாவது விடணுன்றக்கூடிய எண்ணம். இது ரெண்டும் இருக்கிறவங்க வந்து எங்களோட மையங்களுக்கு 32 மையங்கள் புதுச்சேரி மாநிலத்தில் செயல்பட்டுட்டு வருது. அனைத்து மருத்துவக் கல்லூரிகள், சில ஆரம்ப சுகாதார நிலையங்கள், உதாரணத்துக்கு நம்ம லாஸ்பெட், நெட்டபாக்கம், பாகூர்,
கரிக்கலாம்பாக்கம், சேதராப்பேட், காலாப்பேட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய 6 அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் சென்டர்ஸ் இருக்குது. நீங்கள் போகலாம். டெய்லியுமே டாக்டர்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ்க்கான மெடிசன்ஸும் கவுன்சிலிங்கும் எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். ஒரே விஷயம் என்னென்னா, ஃபாலோ அப் கவுன்சிலிங்ஸ்க்கு நீங்கள் வரணும். தொடர்ச்சியாக உங்களுடைய முயற்சிகளை வந்து கைவிடாமல், பரவாயில்ல நீங்கள் வந்து முயற்சி எடுத்து அதை வந்து சக்ஸஸ் பண்ண முடியலனாலும் திரும்ப வாங்க. எத்தனை முறையினாலும் நீங்கள் ட்ரை பண்ணி அதுலேருந்து வெளியில் வரணுன்ற எண்ணத்தை மட்டும் விடாமல் வந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் அதில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். நம்பிக்கையோடு வந்தீங்கன்னா ட்ரீட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ இது எத்தனை மாதம் ஆகும் டாக்டர் இதுலேருந்து ஃபுல்லாக நம்ம வெளியே வரதுக்கு அந்த பழக்கத்தை விட்டு? யூஸ்வலி நாங்கள் வந்து 12 வீக்ஸ் பீரியடுன்னு சொல்லுவோம். 12 வாரங்கள் அதிகபட்சம் தேவைப்படும். ஸோ அந்த 3 மாதத்துக்குள்ளார அவங்களால வந்து வெளியில் வந்துட முடியும். அவங்களோட முயற்சியும் இருக்கணும், குடும்பத்தில் உள்ளவங்கள முயற்சி இருக்கணும். முக்கியமாக அவங்க ஸ்மோக்கிங் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸில் இருந்து கொஞ்சம் விலகி வெளியே வந்துடணும். அதுதான் முக்கியம். அது இல்லாமல் நீங்கள் வந்து இதை வந்து சக்ஸஸ் பண்ணவே முடியாது. ஸோ மேக்ஸிமம் 12 வீக்ஸ், 4 months, அது 3 monthsக்குள்ளாரே சரி பண்ணிடலாம். ரொம்ப கம்மியான யூசர்ஸ் 1 or 2 சிகரெட்ஸ் இருக்கிறவங்கன்னா 1 மாதத்துக்குள்ளாரே கூட நீங்கள் அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். நிகழ்ச்சி நிறைவேற்றினத்துக்கு நம்ம வந்தாச்சு. இன்னும் நிறைய விஷயம் இருக்குது நம்ம பேசுகிறதுக்கு. பட் வந்து அப்படி ஷார்ட்டாக பேசிட்டோம்னு நினைக்கிறேன் இல்லையா டாக்டர்? ஸோ இன்றைக்கி வந்து புகைப்பழக்கத்தால் ஏற்படும் பின் விளைவுகளை பற்றி நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிங்க. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி நம்ம நேயர்களுக்கு வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கொஞ்சம் பயமும் இருந்திருக்கும். விளையாட்டு கூட அதை கையில் தொடக்கூடாதுடா சாமி அப்படின்ற மாதிரி. ஸோ எதாவது ஃப்ரீ அட்வைஸ் சொல்லுங்கள் டாக்டர். ஃப்ரீ அட்வைஸ்க்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் எல்லாருக்குமே சொல்லிடுறேன். பாசிவ் ஸ்மோக்கிங் நான் நிறைய இடத்துல சொல்லிகிட்டே வந்திருக்கேன். புகையிலையே நீங்கள் பயன்படுத்தலை அப்படின்னாலும் இந்த பாசிவ் ஸ்மோக்கிங் சொல்லக்கூடிய செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங்னால பாதிப்புகள் எந்த அளவுக்கு புகைப்பவருக்கு இருக்கோ அதை விட அதிகமாகவே உங்களுக்கு இருக்குது. தயவு செஞ்சு இந்த பாசிவ் ஸ்மோக்கிங்க்கு நீங்கள் வந்து ஆளாகாமல் அதை முற்றிலும் தடுக்கிறதுக்கான வழிமுறைகளை வந்து பின்பற்றுங்க. முதல் விஷயம் அது. ரெண்டாவது, வீட்டுக்குள்ளார தயவு செஞ்சு புகையிலையை பயன்படுத்தாதீங்க. அப்படி பயன்படுத்துறதுனால தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்குன்னு சொல்லக்கூடிய அந்த புகையிலையினோட சாம்பல்கள் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளார படிமனாக இருக்கும். அது உங்கள் குழந்தைகளையும் உங்களையுமே வந்து பாதிக்கும். ஸோ இது 2 முக்கியமான விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் புகையிலை பயன்படுத்துகிறவர்களா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த 2 முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும். எப்பயுமே பாசிவ் ஸ்மோக்கிங், செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங், தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ் அஸ் பிரைமரி ஸ்மோக்கிங். ஸோ இதுதான் முதல்ல உங்களுக்கு நான் சொல்கிறது. ரெண்டாவது, கஷ்டம், அதனால் டிப்ரெஷன்ஸ், அதனால் ஏற்படக்கூடிய மன குழப்பங்களுக்கு நீங்கள் தீர்வாக வந்து புகையிலையை வந்து கண்டிப்பாக வந்து எடுக்கக்கூடாது. அதே மாதிரி சந்தோஷம், எக்ஸைட்மெண்ட், ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி அப்படின்றதுக்காகவும் நீங்கள் புகையிலையை பயன்படுத்தாதீங்க. 2 விதத்துலையுமே புகையிலை உங்களை வந்து பாதிக்கும். எந்த விதமாக இருந்தாலும் புகையிலை ஆபத்தானது. அது இந்த விதம் தான் நார்மல், மற்ற விடம்லாம் டேஞ்சரஸ் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. எல்லா புகையிலையுமே மனிதர்களுக்கு ஆபத்தானது தான், நம்ம சுற்றுப்புறத்துக்கும் அது ஆபத்தானது தான். எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் எங்களுடைய மாநில புகையிலை கட்டுப்பாட்டு மையம் ஆம்பூர் சாலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய அரசு மார்பு நோய் நிலையத்தில் இருக்குது. எப்போனாலும் நீங்கள் அதை தொடர்பு கொள்ளலாம். இல்லைனா டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பர் ஒன்று இருக்குது, 1800112356. திரும்பவும் சொல்கிறேன், 1800112356. இந்த டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைனில் நீங்கள் புகையிலை சார்ந்த சந்தேகங்கள், கவுன்சிலிங்ஸ்க்கு கால் பண்ணி பேசலாம். ஓகே டாக்டர், நம்ம நிலையத்தின் சார்பாக நன்றி டாக்டர். தேங்க்யூ.